வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. இன்றைக்கி தான் அக்ஷயா கம்பெனி வந்து உருப்படியாக நம்பர் எடுத்துக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து 8ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பர் தொட்டுக்கிறாங்க. நம்ம நேற்றே தான் சொன்னோம், கண்டிப்பாக 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 8ஆம் நம்பர் பிரதானமாக கொடுத்தோம், 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் கொடுத்தோம். ஏன்னா 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஆனால் மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லையா உங்களுக்கு. 3ஆம் நம்பர் கண்டிப்பாக 3ஆம் நம்பர் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொள்ளணும். அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. 8ஆம் நம்பர் பிரதானமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பிரதானமாக நம்ம கொடுத்தோம் வந்துச்சு. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17, 15, 17 இப்போ 29, 15, 17 இது மாதிரி தான் இருந்துச்சு. 17, 15, 29 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு. அதை எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக வந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து 8ஆம் நம்பர் அதான் சொன்னோம். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். 8ஆம் நம்பர் நம்ம ஆல் போர்டில் கொடுத்த மாதிரியே நமக்கு ஒரு செம்ம வின்னிங். 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அருமையான மெத்தேடு, சரிங்களா. அதுலேயும் குறிப்பாக நம்ம நேற்று பி போர்டில் 0 தான் கொடுத்தோம், அதுதான் வந்துச்சு. நேற்று பி போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம், 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் தான் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நேற்று யாராவது வீடியோ பக்கம் போய் பார்த்துருங்க. ஏன்னா பி போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வந்து விழுகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. இன்றைக்கி தான் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் நம்பர் கொடுக்கல, சரிங்களா. இன்றைக்கி தான் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வந்து விழுந்திருக்கு. நம்ம கொடுத்த எதிர்பார்த்த இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நமக்கு ரொம்பவே இங்கே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. நம்ம எப்படி எதிர்பார்த்தோம் இப்படி தான் வரும், பி போர்டில் வரும்னு பாருங்கள். நம்ம கொடுத்த நம்பர் இப்படி தான் எதிர்பார்த்தோம், இந்த மாதிரி வந்துருச்சு, சரிங்களா. 803 நமக்கு இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம என்ன நினச்சோன்னா 8ஆம் நம்பர் வரணும் பி போர்டில் நினச்சோம். 0 பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சோம். 3ஆம் நம்பர் வந்து ஆல் போர்டில் வருமானம் தான் 803 நமக்கு செம வின்னிங் தான். அப்படி இருந்தாலும் நம்ம இன்னும் கூட தெளிவாக கணிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம மாதம் ஃபஸ்ட்டுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் போச்சு, சரிங்களா. பார்க்க இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வின்வின் கம்பெனி, நம்ம ஃபேவரட் கம்பெனி வின்வின் கம்பெனி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் கொடுக்க போகிறேன், மாற்றி கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நமக்கு மாதத்தில் ஃபஸ்ட் இல்லையா, ஒரு தொடர்ந்து ஒரு 15 ட்ராவுக்கு நமக்கு ஒரு செமையாக வின்னிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது. மிஸ் ஆகாமல் வச்சா போதும், நீங்கள் செமையாக அடிக்கலாம். ஏன்னா நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு ட்ராவிலையும் நம்ம சொல்லுவோம், மாதம் ஃபஸ்ட்டு ஒரு 15 ட்ரா நமக்கு எப்போயுமே ஃபேவரபுளாக இருக்கும். அந்த வகையில் இன்னிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 ட்ராக்கு நமக்கு செமையாக வின்னிங் வரும். ஒரு 15னா இன்றைக்கி ஒரு டைம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 16 ட்ரா நமக்கு ஒரு செம வின்னிங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி தான் கொடுப்போம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரும், சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா, ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து இன்றைக்கி 656 தான் ட்ரையல் நம்பர், சரிங்களா. அதே மாதிரி நமக்கு போன வாரம் வின்வின்ல என்னங்க அடித்தாங்க, அதை பேச வச்சு ஏதாவது வைக்க முடியுமான்னு பார்க்கலாங்கன்னா, போன வாரம் வின்வின் கம்பெனியில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 415, சரிங்களா. இதுதான் போன வாரம் நமக்கு ஆடினாங்க. 415 தான், சரி 415 தான் நமக்கு ஆடினாங்க. 415 நமக்கு போன வாரம் 4ஆம் நம்பர் ஆடினாங்க, 415 ஆடினாங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு ட்ரா நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 785. இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி வின்வின் கம்பெனியோட ட்ரா நம்பர், சரிங்களா. அதுவும் 2ஆம் தேதி 2/9/2024 785வது குழுக்கள், 785வது குழுக்கள் தான் இருக்குது. அது போக ப்ளஸ்ஸு வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 803, ஓகேங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது. இதை கால்குலேட் பண்ணி தான் இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவும் கொடுங்க. ஏன்னா அவங்க இன்னும் மேலும் மேலும் வளர்ந்தால் நிறைய பேர்த்துக்கு நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, நிறைய குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்காவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா 2000லேருந்து 3000 வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. எதுக்காக செலவு பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுக்காக தான், சரிங்களா. என்ன அதுலேருந்து வந்தால் உங்களுக்கு அந்த காசை வச்சு அவங்க அதை தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவங்க குழந்தைங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது செய்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அவங்க காசு பணம் அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை. அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி தான் வச்சு நடத்துகிறாங்க. அதை காசு பணம் கேட்கல. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்களோட அன்பும் ஆதரவும் நீங்கள் சேனலில் கொடுத்தா கூட போதும். அதுலேருந்து வர ரெவன்யூ வச்சு அவங்க கண்டிப்பாக அவங்க நல்லது செய்வாங்க நம்புகிறேன். இப்போ வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரமம்லாம் இருக்குது இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனியாக வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அதில் பாட்டு பாடுற மாதிரி போய் ஊராக போய் பாட்டு பாடி அதுலேருந்து வர காசை வச்சு நம்ம எப்படி நடத்துகிறாங்களோ அது மாதிரி வித்தியாசமாக இந்த மாதிரி சேனலை ரன் பண்ண முடியுமா, ஈஸியாக வந்து நம்மளால் வந்து நம்முடைய ஆர்கனைஸுக்கு நம்முடைய இதுக்கு நம்ம அதிகமான வந்து டொனேட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுனால தான் இதை செய்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு புது முயற்சி எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லாமே ஒரு நிறைய ஆசிரமம், உதவியோர் இல்லாமல் நிறைய இருக்குது இல்லையா, அவங்களே சொந்தமாக ஒரு சேனல் ரன் பண்ணி அது மூலிமா வர பணத்தை வச்சு அதை ரன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். யாருமே வந்து இது பண்ணாமல் அவங்களே சொந்த உழைப்பில் வாழ்கிறதுக்கு ஒரு முதல் படி எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு அருமையான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுன்ற ஆசைப்பட நான்
ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தால் அதுக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுங்க. மக்களாகிய உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், நீங்கள் அதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போங்க. கண்டிப்பாக நல்லது செய்யுங்க, அது நல்லதே நடக்கும் நமக்கு. சரிங்க, இன்றைக்கி நமக்கு ஒரு வின்னிங் கொடுக்குது அப்படின்னா ஒருத்தவங்க டீ வாங்கி கொடுக்குறோமா, அது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி தான் ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம செய்கிற போது நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிறப்ப கொடுக்குறோம். இறந்து போய் நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட யாரும் ஹெல்ப் கேட்க போகிறதில்ல. நம்ம வாழ்கிற காலத்தில் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்கிற காலத்தில் யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டோம்னா வீணாக போயிடுவோம். நம்ம வாழ்கிற காலத்தில் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருப்போம், யார காலத்துக்கு யாருக்காச்சும் உதவி செய்வோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் தான் அது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு ரிப்ளேஸ் நான் திரும்பி வரும். சரிங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் சுனாமி வித்தியாசமான ஒரு சேனல் நேமாக இருக்குது. ட்ரெண்டிங் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, அதே மாதிரி சுனாமிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பெரிய அளவில் எஃபெக்டாக இருக்குங்கிற போய் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். சரிங்களா, உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அதை உங்கள் மேலே கொண்டு போகிறதும் அதை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. ஒரு நல்ல சமூகத்துக்கு நல்ல விஷயம் செய்கிறவங்களை கொண்டாந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறேன். அதை நீங்கள் மேலே கொண்டு போகிறது கீழே கொண்டு வரது உங்களுடைய பொறுப்பு. சரிங்களா, சமுதாயம்னா நாம் ஒரு ஆள் மட்டும் சமுதாயம் கிடையாது, எல்லோரும் சேர்ந்தது தான் ஒரு சமுதாயம். நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம், அதுதான் நான் சொல்வேன் திரும்ப. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்னங்க வரப்போகுது, ஏ போர்டு என்னங்க வரப்போகுது அப்படின்னா எனக்கு 9 நம்பர் மேலே தான் டவுட்டு. ஏன் 9 நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 8க்கு 9 அப்படின்னு போன வாரம் வந்து நமக்கு சிம்பிளாக 2ஆம் நம்பர் கொடுத்தாங்க. போன ஃபஸ்ட்டு ட்ராவே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா 218 கொடுத்தாங்க. இன்றைக்கி 803 கொடுத்தாங்க. போன வாரம் வந்து போன மாதம் ஃபஸ்ட்டில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் என்னென்னா 212, அதாவது 212 தான் நமக்கு போன மாதம் ஃபஸ்ட்டில் ஆடினாங்க கார்வோனியா ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த மாதம் நமக்கு 803 ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் வந்து அக்ஷயா. சரிங்களா, அக்ஷயா பெண்டிங் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி வருது. ஏன்னா நான் தான் திரும்ப சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த மாதம் ஃபஸ்ட்டில் எடுத்துருவாங்க, பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதான் ஒரு நம்பர் நம்ம எப்படி வருது நம்ம கணக்கு வச்சுருக்கோம். கணக்கு வைக்காமல் நம்ம கொடுக்குறதே இல்லை, கணக்கு வச்சுருக்கோம். அந்த கணக்கு தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா, செமையாக வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு இன்னொரு நம்பர் எனக்கு 6ஆம் நம்பர் டவுட். ஏன்னா பெண்டிங்கே இல்லை அப்படிங்க 6ஆம் நம்பர் கொடுக்குது. இன்னும் 8க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். கவனமாக பார்த்துங்க, 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வரும். அப்படி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பி போர்டில் என்ன எதிர்பார்க்கணும், எனக்கு திரும்ப டவுட்டில் இருக்கக்கூடியது 3க்கு 0 தான் வரணும். சரி, 0க்கு 3 தான் வரணும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் தான் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. 3ஆம் நம்பர் வரணும்னு தான் காமிக்குது. ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதே போக நமக்கு ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு ஒரு 656ன்னு கிடச்சிது. சரிங்களா, அதே மாதிரி 415ங்கிற 5ஆம் நம்பர் வந்து நமக்கு ஒன்று கிடச்சிது. அதே மாதிரி 785. சரிங்களா, அதே மாதிரி 803. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு 3ஆம் நம்பருக்கான சான்ஸும் இந்த ட்ராவில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். 3ஆம் நம்பர் பேசிக்காக பர்டிகுலராக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி எனக்கு இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏபியில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏசியில் கிடையாது, ஏபியில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் இருக்குது. ஏபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அந்த மாதிரி நம்பர்கள் வந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. நம்ம கணக்கு போடும்போது தெரிஞ்சிடும் ஒரு நம்பர் ரொம்ப பர்டிகுலராக திரும்ப காமிக்கும், ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். அந்த நம்பர் தான் வரும்னு நமக்கு தெரியும். சரிங்க, அந்த மாதிரி நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நம்பரை இந்த கணக்கு போட்டதில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நம்பர் வரும் அப்படின்னு தோணுது இல்லையா. அந்த மாதிரி அதிகமாக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பர் என்னங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி வந்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச 3ஆம் நம்பரும் அதே மாதிரி 5ஆம் நம்பரும் ரொம்ப ஏதாவது அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பர் ஒரு 80% இருந்தால் அதே மாதிரி 5ஆம் நம்பர் ஒரு 90% இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பக்கமாக தான் ஒரு 10% தான் அதிக ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1ஆம் நம்பர் தான் வரணும். இதுக்கு நீங்கள் நாளைக்கு இன்னொரு பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் கேளுங்க. நாளைக்கு வந்து 1ஆம் நம்பர் யாராவது ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் தாங்க வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாளைக்கு போடலாம். நாளைக்கான வாய்ப்புகளில் 1ஆம் நம்பர் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பரு 1ஆம் நம்பருக்குமே அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பரு 1ஆம் நம்பர் தான். சரிங்களா, 0க்குமே அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர் தான். 3ஆம் நம்பருக்கும் 0க்கும் 3ஆம் நம்பருக்கும் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரு 1ஆம் நம்பர் தான். நீங்கள் 1ஆம் நம்பர் நாளைக்கு ஆல் போர்டில் வச்சாலுமே ஒரு செம்ம வின்னிங் இருக்குது. ஜெயிச்சிடலாம். நாளைக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நாளைக்கு 1ஆம் நம்பர் வைங்க. வாய்ப்பு இருக்குது ராஜான்னு தான் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக வரும், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா,
அதே மாதிரி 8ஆம் நம்பர் திரும்ப ஃபேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குன்னு தான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து இந்த 95 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஃபார்முலா பேஸாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரன மாதிரி தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். ஃபார்முலா பேஸாக பார்க்கும்போது எனக்கு இந்த 95 அப்படிங்கிற நம்பரு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். 95ங்கிறது வரலாம். 95ங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம். அது போக 1ஆம் நம்பர் பேசிக்காக கொடுக்குறோம். 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு இதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்குது, கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 951ன்னு வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே தான் சம்திங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொடுத்த நம்பரை நம்ம கொடுத்த நம்பர் சூப்பராக தான் வெண்டிங் வந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கும் வரும். நாளைக்கும் பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகபட்சமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களால் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் சுனாமி வித்தியாசமான பேராக இருக்குது. சொல்லிகிட்டே இருக்கும் போல இருக்குது. பார்க்கலாம். இந்த மாதிரி சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள்.